ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் கிச்சனில் சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா பாயசத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செய்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு 5 கப் அளவுக்கு பாலை நல்லா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு காசி வச்சுருக்கேன். பாருங்கள், பால் மேலே நல்லா திக்காக ஏடு படிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு பாலை தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நெய் சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காய்ந்த திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் இப்போ காஞ்ச திராட்சை பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சு நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு திராட்சையும் முந்திரி பருப்பையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரை கப் அளவுக்கு சேமியா, வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் அதை நம்ம திருப்பி அந்த நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா அந்த சேமியாவுக்கு அந்த சேமியா அந்த நெய்யில் பொரிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வறுத்த சேமியான்றதுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யில் போட்டு நான் வறுத்துக்கிறேன். இப்போ வறுக்காத சேமியாவாக இருந்தால் அதை நல்லா இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு நெய்யில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வறுத்த பிறகு நான் அந்த காய்ச்சின பாலை அந்த சேமியாவில் ஊற்றி சேமியாவை கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஒரு சிலர் சேமியாவை தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. நான் தண்ணி ஊற்றாமல் சேமியாவை பால்லையே வேக வைக்கிறேன். சேமியா பாலில் வெந்துச்சுன்னா பாயசத்துடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். அதனால் நான் பால் ஊற்றி சேமியாவை வேக வைக்கிறேன். அடுப்பை நல்லா மீடியம்லேயே வச்சு சேமியாவை வேக வைங்க. இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி பால் அடி பிடிச்சிரும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலையும் சேர்த்துடலாம். இப்போ நான் அரை கப் சேமியாவுக்கு 5 கப் அளவுக்கு பால் ஊற்றுறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாலுடைய அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை கூட உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்குறேன். இப்போ இந்த குங்குமப்பூ சேர்த்தோன்னா அந்த குங்குமப்பூவுடைய வாசனை நல்லாயிருக்கும். அந்த பாயசத்துக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். ப்ளஸ் அந்த குங்குமப்பூவுடைய கலரும் நல்லா ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சையும் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 4 பாதாம் பருப்பு, 4 பிஸ்தா பருப்பை நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பையும் நான் பாயசத்தில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட போகிறேன். இந்த பருப்பு ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த பருப்பு போட்டு நீங்கள் சேமியா பாயசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ வித்தியாசமான ரொம்ப நல்ல சுவை கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு அந்த பாயசம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சுலபமான சுவையான சேமியா பாயசம் தயாராகிருச்சு. இது நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.